ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மறுபடியும் அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம். எந்த அளவுக்கு நம்ம ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். வேதத்திலே நிறைய தாய்மார், வேதத்திலே நிறைய தகப்பன்மார் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்ததின் விளைவாக அற்புதங்களை பெற்றிருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆமேன். மரித்த குழந்தைக்காக கூட ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்த பொழுது ஆண்டவர் அந்த குழந்தையை உயிரோடு எழுப்பினாரே. பிசாசின் பிடியில் அகப்பட்ட பிள்ளைகளுக்காக தகப்பனும் தாயும் ஜெபித்த பொழுது கர்த்தர் விடுதலை கொடுத்தார் இல்லையா? இன்றைக்கு நம்ம ஜெபிக்கும்படி வந்திருக்கிறோம். தேவனுடைய பாதத்தில் ஆண்டவரே, எப்படியாவது என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, என் பெற்றோரை ஆசீர்வதிங்க என்று ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் இந்த நாளில் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, கடந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு, நம்முடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் வருவதற்கு தடையாக பெற்றோருடைய காரியங்கள் அல்லது நம்முடைய காரியங்கள் அல்லது பிள்ளைகளுடைய காரியங்கள் ஏதாவது தடையாக இருக்குமானால் அதை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபித்தோம் இல்லையா? கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார், நமக்கு மன்னிப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் இந்த நாளில் நம்ம ஜெபிக்க போகிற காரியம் நம்முடைய ஆசீர்வாதம், அதாவது நம் நிமித்தம் ஆண்டவர் எப்படி நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியும், நம்முடைய குடும்பத்தை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும், அதற்கு நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நம்ம சில வசனங்களை வைத்து நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். வேதத்தை நீங்கள் திறந்து கொள்ளுங்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். ஆதியாகமம் 12:7-8 வாசிக்க கேட்கலாமா? கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்கும் கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆமேன். ஹல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்கிற காரியம், ஆபிரகாம் ஒவ்வொரு இடத்துக்கு போகும் பொழுதும் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி தொழுது கொண்டதை பார்க்கிறோம். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், ஆபிரகாம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தான். ஆமேன். ஆபிரகாம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்ததுனால அவனை ஃபாலோ பண்ண அவனுடைய மகனாகிய ஈசாக்கு கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தான். ஈசாக்கின் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருந்தது. அவனுடைய மகனாகிய யாக்கோபும் பலிபீடம் கட்டி தொழுது கொண்டான். யாக்கோபுடைய சந்ததிகளும் ஆசீர்வாதமாய் இருந்தது என்று பார்க்கிறோம். ஸோ ஒரு மனிதனாகிய ஆபிரகாமுடைய காரியம், ஒரு குணாதிசயம், சந்ததியாக பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரியாகவும் பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமாகவும் இருந்ததை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம், ஆண்டவரே, ஆபிரகாமை போல நானும் என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமான ஒரு தாயாக, தகப்பனாக, பிள்ளையாக இருக்கணும் அப்பா. ஆபிரகாமை போல என்னுடைய எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு நான் முதலிடம் கொடுக்க எனக்கு கிருபை தாங்க. அப்படி முதலிடம் கொடுக்கும் பொழுது எப்படி ஆபிரகாமை சந்ததியாய் ஆசீர்வதித்தீரோ அதே போல எங்களை சந்ததியாய் ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆபிரகாம் எல்லா இடங்களிலும் முதலாவது பலிபீடத்தை கட்டி உம்மை தொழுது கொண்டது போல நாங்கள் எங்களுடைய எல்லா காரியங்களிலும் உமக்கு முதலிடம் கொடுக்க எங்களுக்கு கிருபை தாங்க. உம்மை ஆராதிக்க, உம்மை சேவிக்க, உம்மை துதிக்க, உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வசனத்தின் படியே நாங்கள் முதலாவது உம்மை தேடும் பொழுது எங்கள் சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீரே. அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் உங்களுக்கு முதலுரிமை கொடுக்கும் பொழுது, முன்னுரிமை கொடுக்கும் பொழுது எங்களை பார்க்கிற பிள்ளைகளும் எங்கள் சந்ததிகளும் உமக்கு முதலிடம் கொடுப்பார்களே. அப்படி எங்களை ஆண்டவரே நீங்க மாற்றுங்க ராஜா.
ஆண்டவரே, இந்த நேரத்தில் யாரெல்லாம் ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவரே உமக்கு முதலிடம் கொடுக்கணும், ஆண்டவரே முதலாவது உங்களை தேடணும், உமக்கு பலிபிடம் கட்டி தொழுது கொள்ளணும் என்று யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவர்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுங்க. அது நிமித்தம் அவர்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போ, சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டார், கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டார். யாரை சேவிப்பாய் என்பதை இன்றை தீர்மானம் செய்வார். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றை தீர்மானம் செய்வார். நானும் என் வீட்டாருமோ என்றார் கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ என்றார் கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் இல்லையா? நிறைய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஜெபிப்பதற்கான ஜெப குறிப்புகளை கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கிறார் இல்லையா? இந்த நேரம் மிக மிக முக்கியமான நேரம். நீங்க ஆண்டவருடைய சமூகத்திலே பாரத்தோடு ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பா உங்க சந்ததி, உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். தலைமுறை தலைமுறையாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்தே இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். ஆதியாகமம் 17:18. இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். ஒரு பக்கம் ஆண்டவரை தேடுகிற ஒரு ஆபிரகாம், இங்க பார்க்கிறோம் ஜெபிக்கிற ஒரு ஆபிரகாம். ஆமென். தன்னுடைய மகனுக்காக தேவனுடைய சமூகத்திலே, ஆண்டவரே உமது மகனா, என்னுடைய மகன் உம்முடைய சமூகத்தில் பிழைப்பானாக என்று சொல்லி வேண்டுதல் செய்கிற ஒரு தகப்பன். பிரியமானவர்களே, பெற்றோராகிய உங்களை பார்த்து நான் கேட்குறேன், ஒவ்வொரு நாளும் உங்கள் பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? நம்ம ஜெபிப்போம், ஜெபிக்காமல் இருப்போமா? பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, பிள்ளைங்களை அதை செய்யணும், இதை செய்யணும், படிக்கணும், பெரிய ஆள் ஆகணும், சம்பாதிக்கணும், கல்யாணம் ஆகணும், பிள்ளைங்க பிறக்கணும், இப்படி நம்ம ஜெபிப்போம். அதாவது ஆபிரகாம் ஜெபித்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா, இஸ்மவேல் பிழைப்பானாக அப்படிங்கிற வார்த்தையின்படி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே என் பிள்ளைகள் வாழட்டும், என் பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், என் பிள்ளைகள் பிழைத்திருக்கட்டும், அப்படி ஜெபம் பண்ணுவோம். ஆனால் ஆபிரகாம் எப்படி ஜெபித்தான் பாருங்க. உமக்கு முன்பாக பிழைப்பானாக. ஆமென். இந்த உலகத்துல பிழைப்பானாக, உலகத்தின் ஆசீர்வாதங்களால் பிழைப்பானாக, உலகத்தின் பொருளாதாரத்தினால பிழைப்பானாக, அப்படி ஜெபிக்கல. உமக்கு முன்பாக பிழைப்பானாக. ஆமென். தாவீது ராஜா கூட ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய வீட்டை ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபித்தார் பார்த்தீங்களா? அது என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி ஆசீர்வதித்தருளும். இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், ஆண்டவரே நாங்களும் எங்கள் குடும்பமும் எங்கள் பிள்ளைகளும் உமக்கு முன்பாக பிழைத்திருக்கணும், உமக்கு முன்பாக வாழ்ந்திருக்கணும், உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்.
இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆமேன். ஆபிரகாம் ஜெபித்ததின் விளைவு பாருங்க. இஸ்மவேலுக்காகவே ஜெபித்த ஆபிரகாம் ஈசாக்குக்காக ஜெபிக்காமல் இருந்திருப்பாரா? ஜெபித்திருப்பார். அதோடைய விளைவு ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றான். ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான். ஈசாக்கு ஆண்டவரை தேடுகிற ஒரு சந்ததியாய் மாறினான். ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம ஜெபிப்பதின் விளைவாக நம்ம முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்திலே கரங்களை ஏறெடுத்து ஜெபிக்கும் பொழுது அதை பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய சந்ததிகளும் ஜெபிக்கிறவங்களா மாறுவாங்களே. அது மாத்திரமல்ல, நம்முடைய ஜெபத்தின் விளைவாக ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். என்னாலும் அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கும். நம்ம அவருக்கு முன்பாக இருப்போம். நம்முடைய பிள்ளைகள் அவருக்கு முன்பாக பிழைத்திருப்பார்கள். ஆமேன். ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆபிரகாம் ஜெபித்தது போல ஈசாக்கு ஜெபித்தார் அப்பா. ஈசாக்கு ஜெபித்தது போல யாக்கோபு ஜெபித்தார் அப்பா. யாக்கோபு ஜெபித்தது போல யோசேப்பு ஜெபித்தாரே. அதன் பிறகு சந்ததி சந்ததியாய் ஆண்டவரே இஸ்ரவேல் புத்திரர் ஜெபித்தார்களே. தகப்பனே, இன்றைக்கு கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்கிற பெற்றோராக ஜெபிக்கிற பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. அதிலும் குறிப்பாக ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களுக்காக அதிகமாக பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவியை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. ஒவ்வொருவருடைய ஆண்டவரே உள்ளத்தில் ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படட்டும் ஐயா. எங்களுடைய பிள்ளைகள் பிழைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கணுமே. எங்கள் குடும்பத்தினர் பிழைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கணுமே. கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை பார்க்கிற பிள்ளைங்க, எங்களுடைய ஜெப வாழ்க்கை பார்க்கிற எங்கள் சந்ததியினர் தொடர்ந்து ஜெபிக்கிறவங்களாய் மாற்றுங்க. எங்கள் ஜெபத்தின் விளைவாக எங்கள் குடும்பங்கள் செழிக்கட்டும். பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்களாக, பிள்ளைகள் உமக்கு முன்பாக பிழைத்திருப்பார்களாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மையிலும் மறுமையிலும் அவர்களை வாழ வைப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க கையில தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் இந்த ஜெபத்தை ஏறெடுத்தார்களோ அவர்கள் ஜெபிக்கிறவங்களாய் மாற்றுங்க. ஜெபத்துக்கு பதில் கொடுத்து குடும்பங்களை சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். யாக்கோபு வேண்டுதல் செய்தான், உயிர் பிழைத்திட ஆசிகள் பெற்றான். யாக்கோபு வேண்டுதல் செய்தான், உயிர் பிழைத்திட ஆசிகள் பெற்றான். விசுவாச ஜெபத்தினால் உன்னதரின் திருமுக ஆசிகளை அடைந்திடுவோம். விசுவாச ஜெபத்தினால் உன்னதரின் திருமுக ஆசிகளை அடைந்திடுவோம். நாம் ஆராதிக்கும் தேவன் அவர் ஜீவன் உள்ள தேவன். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம் தேவன். அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம் தேவன். யாக்கோபு வேண்டுதல் செய்தார், உயிர் பிழைத்திட ஆசிகள் பெற்றார். யாக்கோபு வேண்டுதல் செய்தார், உயிர் பிழைத்திட ஆசிகள் பெற்றார். விசுவாச ஜெபத்தினால் உன்னதரின் திருமுக ஆசிகளை அடைந்திடுவோம். பாடுவோம். விசுவாச ஜெபத்தினால் உன்னதரின் திருமுக ஆசிகளை அடைந்திடுவோம். நாம் ஆராதிக்கும் தேவன் அவர் ஜீவன் உள்ள தேவன். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம் தேவன். அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம் தேவன். ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறோம் இல்லையா? வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதியாகமம் 22:5. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம். இங்க ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நாம் பார்க்கிறோம் இல்லையா?
ஆபிரகாம் பாருங்க, வேலைக்காரரை பார்த்து சொல்றார், நீங்க இங்கேயே இருங்கள், நாங்கள் மோரியா மலைக்கு போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் சம்பவம். ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய ஒரே குமாரனை, நேச புத்திரனை நீ கொண்டு போய் மோரியா மலையில எனக்காக பலியிடணும்னு சொல்றார். பலி செலுத்துறதுனா என்ன? அப்படியே அவனை வெட்டி கொலை செய்வது. அப்போ திரும்பி வரும்பொழுது பிள்ளையாண்டான் வருவானா என்றால் நமக்கு தெரியும், வரமாட்டான். ஆனால் ஆபிரகாமுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. அவர் சொல்லுகிறார், பிள்ளையாண்டானும் நானும் திரும்பி வருவோம். இது ஒரு விசுவாசம் இல்லையா? உங்களுடைய வாழ்க்கையில, பெற்றோருடைய வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, ஒருவேளை உங்களுடைய குடும்பத்துல மற்றவங்க ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு விசுவாசம் காணப்படணும். அந்த விசுவாசம் உள்ளத்துல இருக்கு அப்படி சொல்லக்கூடாது. அந்த விசுவாசம் வாயில வெளியே வரணும். ஆமேன். மற்றவங்களை பார்க்கும் பொழுது கர்த்தர் இந்த காரியத்தை செய்வார், நான் நிச்சயமாக நாங்கள் வாழ்வோம், சந்தோஷமா இருப்போம், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள் என்கிற ஒரு நல்ல ஒரு விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. உள்ள இருந்தா தானே வெளியே வரும் இல்லையா? இருதயத்தின் நிறைவினால தானே வாய் பேசும். இன்னைக்கு நீங்க ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, எனக்கு விசுவாசத்தை தாங்க ஏசப்பா. ஆண்டவரே, உங்க மேல விசுவாசம் எனக்கு அதிகரிக்கணும். என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக நான் விசுவாசம் உள்ள ஒரு தகப்பனாக, தாயாக இருந்தால் தானே என் பிள்ளைகள் விசுவாசத்திலே வளருவார்கள். ஆமேன். இப்ப வேலைக்காரனை பார்த்து சொல்றாரு, நானும் பிள்ளையாண்டானும் திரும்பி வருவோம். இங்க பிள்ளையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 8ஆம் வசனத்தை வாசிப்போம். 22:8. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகலப்பணிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் போதும். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஈசாக்கு கேட்கிறான், அப்பா கட்டை இருக்குது, நெருப்பு இருக்குது, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே? அப்போ ஆபிரகாம் என்ன சொல்றாரு? அந்த நேரத்துல என்ன சொல்லி இருக்கணும்? நீதான்ப்பா அந்த ஆட்டுக்குட்டி சொன்னாரா? இல்ல. அவர் சொன்ன வார்த்தை பாருங்க, பிள்ளையின் இடத்துல கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமேன். கர்த்தர் என் தேவன் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. பிள்ளையிடத்திலும் விசுவாச வார்த்தையை ஆபிரகாம் பேசுகிறதை பார்க்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் அவர் விசுவாச வார்த்தையை பேசினார். சின்ன பிள்ளைதான். அந்த சின்ன பிள்ளைக்கு எப்படி அழகாய் அந்த விசுவாசத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார் பார்த்தீங்களா? விசுவாசத்தை அவருக்குள்ளே ஊட்டுகிறார் பார்த்தீங்களா? இன்னைக்கு பெற்றோராகிய நாம் நம்ம பிள்ளைங்களுக்கு விசுவாச வார்த்தை சொல்றோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நிறைய நேரங்கள் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டா உடனே நம்ம என்ன செய்யறோம்? நீ இந்த காரியத்துல நீ இப்படி செய், இதை செய், இப்படி செய், அதை வாங்கிக்கோ, இதை வாங்கிக்கோ, இந்த பணம். சாரி, அநேக நேரத்துல பிள்ளைகள் நிறைய காரியங்களை கேட்கும் பொழுது உடனே வாங்கி கொடுத்து விடுகிறோம் அல்லது இல்லைன்னு சொல்லிடுறோம். ஆனா அதுக்கு பதிலாக நீங்க ஜெபம் பண்ணு என்று சொல்லுங்க. கர்த்தர் உனக்கு தருவார்னு சொல்லுங்க. பிள்ளைகள் சோர்ந்து போகும் பொழுது நீங்க அவங்கள தட்டி எழுப்புங்க. விசுவாச வார்த்தைகளை சொல்லி 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 கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி சொல்லி விசுவாசத்தை தட்டி எழுப்பும் பொழுது கண்டிப்பா பிள்ளைங்க விசுவாசத்துல அவர்கள் வளருவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தீமோத்தேயுவை குறித்து விசுவாசத்தில் உத்தம குமாரன் என்று சொல்லும் பொழுது அவனுடைய தாயாகிய ஐனேக்காள் இடத்திலிருந்தும் அவங்களுடைய தாயாகிய பாட்டியம்மா கிட்ட இருந்தும் அவனுக்குள்ளே விசுவாசம் வந்தது என்று நம்ம வேதத்திலே பார்க்கிறோமே. நம்ம பிள்ளைங்களுக்கு விசுவாசத்தை ஊட்டுகிறோமா? முதல்ல நம்ம விசுவாச வார்த்தைகளை பேசுறோமா? நம்ம பேசினாதானே பிள்ளைங்களுக்கு விசுவாச வார்த்தைகளை ஊட்ட முடியும். ஸோ இன்னைக்கு ஆபிரகாம் எவ்வளோ பெரிய ஒரு மாடல் வாழ்க்கை வாழ்ந்தார் இல்லையா? அதன் விளைவு ஈசாக்கு விசுவாசத்தோடு கூட பஞ்ச காலத்துல விதை விதைத்தான். ஆமேன். விசுவாசத்தோடு எல்லா காரியங்களையும் ஈசாக்கு செய்தார். யாக்கோபுக்குள்ளே விசுவாசம், தேவன் பேரில் விசுவாசம். இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்க. பிள்ளைகள் பார்க்கும் பொழுது விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுங்க. உங்களுடைய குடும்பம் கண்டிப்பா அற்புதங்களை பெறுகிற குடும்பமாக, சந்ததி சந்ததியாய் வாழ்ந்திருக்கிற குடும்பமாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஆமேன். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இப்பொழுதே உம்முடைய கரத்திலே ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அநேக நேரங்கள்ல அவிசுவாசம் மேலோங்கி அவிசுவாச வார்த்தைகளை பேசிடுறோமே, நெகட்டிவா பேசிடுறோமே. எங்களை மன்னிங்கப்பா. விசுவாசத்தை தாங்க என்று
என்று யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்குள்ளே கர்த்தாவே விசுவாசம் பெருகட்டும் அப்பா. உள்ளத்துக்குள்ளே விசுவாசம் பெருகட்டும். அதன் விளைவு ஆண்டவரே வாயிலையும் விசுவாச வார்த்தைகள் வரட்டும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, எப்படிப்பட்ட சிச்சுவேஷனாய் இருந்தாலும் ஆண்டவரே, மோசமான சிச்சுவேஷனாய் இருந்தாலும் ஆண்டவரே, அந்த சிச்சுவேஷன்லையும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார் என்கிற விசுவாச வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. அது மாத்திரமல்ல, எங்கள் பிள்ளைகளுக்கு இள வயதிலேயே விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க விசுவாசத்தை ஊட்டுகிறவர்களாக எங்களை மாற்றுங்க அப்பா. பிள்ளைகளை விசுவாச பாதையில நடத்துகிற ஒரு பெற்றோராக எங்களை மாற்றுங்க ராஜா. எங்கள் மூலமாய் சந்ததி சந்ததியாய் இந்த விசுவாச வாழ்க்கையில பிள்ளைகள் வளரவும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும் கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நான் விசுவாசிப்போர் இன்னார் என்று அறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போர் இன்னார் என்று அறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. காலங்கிடுவேனோ பாதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. காலங்கிடுவேனோ பாதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. அசையாய நம்பிக்கை, அசையாய நம்பிக்கை, நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து எப்படி அவனுடைய ஒரு காரியங்கள் அவங்க சந்ததி சந்ததியாய் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா? கடைசியா ஒரு காரியத்தை நான் சொல்லி உங்களுக்கு முடிக்க விரும்புகிறேன். ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஒரு தகப்பனாய் இருந்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோமா அல்லது பிள்ளைங்களை சபிக்கிறோமா? கோபம் வந்தா எப்படிப்பட்ட வார்த்தைகளெல்லாம் பேசிடுறோம். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம், ஆண்டவரே, நான் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஒரு தகப்பனாக தாயாக இருக்கணும் அப்பா. பிள்ளைங்க ஒருவேளை நீங்க இந்த இரவு ஜபத்துல இருந்தீங்கன்னா கோபத்துல அம்மா அப்பாவை திட்டாதீங்க, கூட பிறந்தவங்களை திட்டாதீங்க. ஆனா அதுக்கு மாறாக ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எங்கள் பெற்றோரை ஆசீர்வதிங்க, உடன் பிறந்தவங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பா அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமேன். சமீபத்தில் ஒரு சகோதரியோடு பேசும்பொழுது அவங்க சொன்னாங்க, அவங்களுடைய மருமகனை குறித்து ரொம்ப கசப்பாய் இருந்ததாம், ரொம்ப வேதனையாய் இருந்ததாம். அந்த நேரத்துல அவங்க ஆண்டவரே என் மருமகனை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்ல 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 அந்த கசப்பு மாறியது. அவர் வாழ்க்கையிலேயும் மாற்றம் வந்தது. குடும்பத்துல ஒரு பெரிய சந்தோஷம் வந்து விட்டது. ஆமேன், ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில உங்களை யாரெல்லாம் வேதனைப்படுத்துறாங்களோ, உங்களை யாரெல்லாம் நிந்திக்கிறாங்களோ, உங்களை கஷ்டப்படுத்துறாங்களோ அவங்களே நீங்க ஆசீர்வதிங்க. குறிப்பா உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எந்த கோபம் வந்தாலும், பிள்ளைகள் தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்தாலும், எதிர்மறையான வாழ்க்கை வாழ்ந்தாலும், கர்த்தர் ஆண்டவரே என் பிள்ளைகள் ஆசீர்வதிங்கப்பா, நான் ஆசீர்வதிக்கிறேன், அவர்கள் ஆசீர்வாதமா இருப்பார்களாக. ஆமேன். ஆவி ஆத்துமா சரீரத்துல பரிசுத்தமா இருப்பார்களாக, உமக்கு பிரியமா இருப்பார்களாக, இவர்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பார்களாக என்று ஆசீர்வதிங்க. ஆமேன். வேதத்தில் இருக்க நிறைய பெற்றோர் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார்களே. ஈசாக்கு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தார், ஆபிரகாம் ஆசீர்வதித்தார், ஆபிரகாமுடைய பிள்ளையாகி ஈசாக்கு ஆசீர்வதித்தார்,
ஈசாக்கின் பிள்ளையாகிய யாக்கோபு பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். சந்ததி சந்ததி சந்ததியாய் இன்றைக்கு வரைக்கும் நம்ம அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தால் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க சபித்தா அது சந்ததி சந்ததியாய் இந்த சாபம் தொடரும். நீங்கள் ஆசீர்வதித்தால் சந்ததி சந்ததியாய் ஆசீர்வாதம் தொடரும். ஆமென். ஒருவேளை இதுவரைக்கும் ஏதாவது சாபமான வார்த்தைகளை கூறி இருந்தீங்கன்னா இந்த இரவுல ஆண்டவரே அந்த சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றுங்கப்பான்னு சொல்லுங்க. அந்த சாபங்களை இயேசுவின் நாமத்தில் நான் கேன்சல் பண்றேன்னு சொல்லுங்க. ஆமென். இன்றைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே, சந்ததிகளுக்குள்ளே தலைமுறை தலைமுறையாய் உண்டாக போகிறது. கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாமா? அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இன்னைக்கு நீங்க கற்றுக் கொடுத்த இந்த காரியத்தின்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. எந்தெந்த சூழ்நிலையிலெல்லாம் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்க வேண்டிய பெற்றோராகிய நாங்கள் ஆண்டவரே நிறைய காரியங்கள்ல சபித்து விட்டோமே, அந்த சாபங்கள் பிள்ளைகளை தொடராதபடிக்கு கர்த்தாவே உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும், ஒவ்வொரு பிள்ளைகள் மேல தெளிக்கப்படட்டும். அந்த சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக, அந்த சாபங்களை கேன்சல் பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களுடைய பிள்ளைகளை ஜெபிக்கிறார்களோ, பிள்ளைகளுக்காக ஆசீர்வதித்து ஜெபிக்கிறார்களோ, கரங்களை உயர்த்தி எந்தெந்த பெற்றோர் ஆண்டவரே தங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாங்களோ, எந்தெந்த பிள்ளைகள் தங்கள் பெற்றோரையும் உடன் பிறந்தவர்களையும் ஆசீர்வதிக்கிறாங்களோ, இப்பொழுது உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் பிள்ளைகள் மேல் நீட்டப்படுவதாக ராஜா. இப்பொழுதே ஆண்டவரே சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவதாக. சந்ததி சந்ததியாய் எங்கள் பிள்ளைகள் வாழ்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் குடும்பமாய் பிள்ளைகள் செழிப்பார்களாக. எந்தெந்த பிரச்சனையினால பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்களோ அந்த பிரச்சனைகள் மாறட்டும், பொருளாதார பிரச்சனைகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், சுகம் உண்டாகட்டும் ஐயா. பிள்ளைகள் சுகமாய் இருப்பார்களாக, திருமணங்கள் நடப்பதாக, குடும்பமாய் சந்தோஷமாய் வாழ்வார்களாக, பிரிந்த குடும்பங்கள் இணைக்கப்படுவதாக, கற்பத்தின் கனி உண்டாவதாக ராஜா. வீடுகளிலே சுகமாய் தங்கி இருப்பார்களாக. கடன் எல்லாம் கொடுத்துட்டு ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே கடன் கொடுக்கிறவர்களாக இவர்களை மாற்றுங்க அப்பா. அடிப்படை தேவைகள் ஆண்டவரை சந்திக்கப்படட்டும். வீட்டுக்குள்ளே சமாதானம் உண்டாகட்டும். பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே நல்ல உறவுகள், கணவன் மனைவிக்கிடையே நல்ல உறவுகள், உடன் பிறந்தவர்களுக்கிடையே நல்ல உறவு உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த இரவுல யூடியூப் மூலமாகவோ டிவி மூலமாகவோ ஆண்டவரே செல்போன்லயோ கம்ப்யூட்டர்லயோ டிவி முன்பாகவோ பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை குடும்பங்களையும் இப்பொழுது நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் யாரை ஆசீர்வதிக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வாதமாயிருப்பார்களாக. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஆபிரகாமை போல நாங்கள் வாழ்ந்து எங்கள் சந்ததிகளுக்கு ஆசீர்வாதமாயிருக்க, தலைமுறையாய் எங்கள் சந்ததிகள் வாழ்ந்து செழிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. இந்த ஜெபத்துல இணைந்த அத்தனை பேரையும் அத்தனை குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். துதி உமக்கே என்றுமே, ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்தில் ஆபிரகாமை போல நம்முடைய சந்ததிகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டினார் இல்லையா? கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும், கர்த்தரை தொழுது கொள்ளணும், எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு பெற்றோராக நம்ம இருக்கணும். விசுவாசிக்கிற ஒரு பெற்றோராக, தகப்பனாக, தாயாக ஆபிரகாமை போல இருக்கணும். அது மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளை சபிக்கிறவர்களாக அல்ல, ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி ஆசீர்வதிக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று நம்ம எல்லா காரியத்திற்காக ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க கர்த்தர் கிருபை பாராட்டி நம்ம எல்லாரும் இணைந்து இப்போ நம்ம ஜெபிக்க போற முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஆபிரகாமை பார்க்கும் பொழுது அவன் மூலமாக அநேக சந்ததிகளை கர்த்தர் பெருக பண்ணினார்.
அது மாத்திரமல்ல, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொன்னார். அதே போல ஆபிரகாம் மாத்திரமல்ல, ஈசாக்கின் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்தினார், யாக்கோபின் பேரை பெருமைப்படுத்தினார், யோசேப்பின் பேரை பெருமைப்படுத்தினார், அந்த சந்ததியில் வந்த தாவீதின் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்தினார். சந்ததி சந்ததியாய் ஆண்டவர் பிள்ளைகளின் பேரை பெருமைப்படுத்தினார் இல்லையா? அதற்காக நம்ம ஜெபிக்கணும். அது மாத்திரமல்ல, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னாரே, அந்த ஆசீர்வாதம் நமக்கு சொந்தமாகணுமே. ஆமேன், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னுமுடைய சீமானாயிருந்தான். அவனுக்கு நிறைய வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், எல்லா ஒட்டகங்கள், கழுதைகள், இப்படிப்பட்ட பொருளாதார ஆசீர்வாதத்தால் நிறைந்தவனாய் இருந்தான் என்று நம்ம பார்த்தோம். அந்த சந்ததியில் வந்த ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். யாக்கோபை பார்க்கும் பொழுது வெறும் கோலும் கையுமாய் அந்த யாப்போக்கு நதி, யோர்தான் நதியை கடந்து போனவர் திரும்பி வரும் பொழுது 2 பரிவாரங்கள் உடையவராய் மாறினார் என்று நம்ம பார்த்தோம். அது மட்டுமா, யோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது யோசேப்பு எகிப்து தேசத்துக்கே அதிபதியாய் மாறினார். பொருளாதாரத்துல அவர்தான் பார்வோனுக்கு தகப்பனாக, தலைவனாக இருக்கிற அளவுக்கு ஆண்டவர் யோசேப்பை ஆசீர்வதித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம், ஆண்டவரே எங்களுடைய சந்ததிகளை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க, எல்லா விதத்திலும் சகல விதத்திலும் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்கப்பான்னு கேட்க போறோம். இன்னும் நம்ம பார்த்தோம்னா, ஆபிரகாமுடைய சரீரத்துல அவ்வளோ 100 வயதானாலும், சாராள் அவ்வளோ வயதானவளா இருந்தாலும் கற்பம் தரிக்க பலன் அடைந்தார்கள் இல்லையா? அப்ப எவ்வளவு பலன், எவ்வளவு பலன். அதே மாதிரி யோசேப்பு, ஈசாக்கு, யாக்கோபு எல்லாரும் முதிர் வயதில் அவர்கள் மரித்தார்கள். அந்த முதிர் வயது வரைக்கும் நல்ல பலன் உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் ஜெபிக்க போகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களை சூழ்ந்து வந்த சத்துருக்கள் மத்தியில கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார், ஜெயத்தை கொடுத்தார். தாவீது போன இடத்திலெல்லாம் பாதுகாத்தார். ஈசாக்குடைய வாழ்க்கையில அபிமெலேக்கு வந்த பொழுது அபிமெலேக்குக்கு மேலாக கர்த்தர் ஈசாக்கை உயர்த்தினார். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோன் சேனை வந்த பொழுது அந்த பார்வோனை கடல்ல அழுத்தி போட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். இப்படி எல்லா பக்கத்திலும் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் சந்ததி, அதாவது ஆபிரகாமின் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை, சத்துருக்கள் மத்தியில ஒரு பந்தியை கர்த்தர் ஏற்படுத்தி சத்துருக்கள் முன்னிலையில வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாத மனிதர்களாகிய சத்துருக்களுக்கு முன்பாக, இன்னொரு பக்கம் பொல்லாத சாத்தானுக்கு முன்பாக ஆண்டவரே சத்ருவின் கிரியைகளை அழித்து போட்டு எங்களுக்கும் எங்கள் சந்ததிக்கும் ஆண்டவரே ஒரு வெற்றியை கொடுத்து ஒரு பாதுகாப்பை கொடுத்து எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா. அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த வேளையிலே ஆபிரகாமை போல வாழ எங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆகவே ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எங்கள் குடும்பங்களுக்குள்ளே வந்து இறங்குவதாக. இன்றைக்கு யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபித்தார்களோ அத்தனை பேர் குடும்பங்களிலும் உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் நீட்டப்படுவதாக என்று பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை பெருக பண்ணுவீராக, சந்ததிகளை பெருக பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் பொருளாதாரத்தில் உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாயிருக்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, 100 மடங்கு ஆசீர்வாதம், கோடா கோடியான ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, ஆபிரகாமை போல சீமானாய் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ஆண்டவரே. வேலைக்காரர் வேலைக்காரி உடையவர்களாய் உம்முடைய பிள்ளைகளை மாற்றுங்க ராஜா. வாகனங்களை தாரும், வீடுகளை தாரும், கடன் பிரச்சனைகளை மாற்றி போடும் ஆண்டவரே.
ஈசாக்குக்கு ரெகோபோத்தை கொடுத்தது போல உம்முடைய பிள்ளைகள் பலுகும்படி, உம்முடைய பிள்ளைகள் பெருகும்படி ஒரு இடத்தை கட்டளையிடுவீராக, ஒரு ரெகோபத்தை கட்டளையிடுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். வீடு இல்லாத பிள்ளைங்களுக்கு தயவு செஞ்சு ஒரு ரெகோபத்தை கொடுங்கப்பா. நம்முடைய பிள்ளைகள் சுகமாய் தங்கி இருக்கட்டும். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் தங்கி இருக்கும் என்று சொல்லப்பட்ட அந்த வசனத்தின் படியே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் தாபரிப்பதற்கு, நிம்மதியாய் தூங்குவதற்கு, சந்தோஷமாய் குடும்பம் நடத்துவதற்கு ஒரு நல்ல இடத்தை ஆயத்தப்படுத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவரே குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பொருளாதாரத்தில் ஆசீர்வதிங்க, தொழில் ஆசீர்வதிங்க, வேலை ஸ்தலத்தில் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை காணும்படி சந்ததிகளுக்குரிய ஆசீர்வாதங்களை தாங்கப்பா. எல்லா சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக. ஆபிரகாமின் பிள்ளைகள் ஆண்டவரே சாபங்களுக்கு நீங்களாகி இருப்பார்கள் என்பதின்படி ஆண்டவரே நீர் ஆண்டவரே சிலுவையில எங்களுக்காக சிந்தின இரத்தத்தினாலே இந்த சாபங்கள் மாறட்டும், ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக என்று பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னது போல எங்கள் சந்ததிகளின் பெயரை பெருமைப்படுத்துவீராக. எங்களுடைய பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி இருக்க பண்ணுங்கப்பா. குடும்பங்களை ஆசீர்வதிச்சிருங்கப்பா. ஆண்டவரே எந்தெந்த இடத்துல தலை குனிந்தார்களோ அந்த இடத்துல தலை நிமிர்ந்து வாழும்படி செய்யுங்க. பேரை பெருமைப்படுத்துங்க. ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவரே ஒவ்வொருவர் குடும்பங்களிலும் உண்டாகட்டும் அப்பா. அப்படியே தகப்பனே பலவீனமான பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துவீராக. உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் உம்முடைய பிள்ளைகள் மேல் நீட்டப்படுவதாக. தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருங்கப்பா. இந்த இரவுல யார் யார் பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ, ஒருவேளை கையை தூக்க முடியாமல், காலை அசைக்க முடியாமல், உள் உறுப்புகளில் பலவீனத்தோடு யார் யார் இருக்கிறாங்களோ இப்பொழுதே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே ஹாஸ்பிட்டல்ல யாராவது இருந்தால் அவர்களுக்கு சுகத்தை தாரும், பலனை தாரும். சீக்கிரமாக வீட்டுக்கு கொண்டு வாங்கப்பா. தகப்பனே ஆண்டவரே நல்ல முதிர் வயது வரைக்கும் உம்முடைய பிள்ளைகள் புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்களாக. தீர்க்காயுசு நாட்களை கொடுங்கப்பா. ஆண்டவரே இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்ருவின் கிரியைகளை அழித்து போட்டு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கும்படி செய்யுங்க. எல்லா சத்துருக்களுக்கு மேலாக உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துவீராக. எல்லா சத்ருவின் கிரியைகள், சர்ப்பத்தின் கிரியைகள், பிசாசின் தந்திரங்கள், பொல்லாத மனிதருடைய தந்திரங்கள் அழிக்கப்படுவதாக. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் இவர்கள் ஒடுங்கி போகாதபடிக்கு நெருக்கங்கள் மத்தியில விசாலத்தை தாங்கப்பா. ஆண்டவரே பெரிய வெள்ளம் மோதினாலும், ஆண்டவரே சுழல் காற்று வந்தாலும் அந்த போராட்டங்களிலிருந்து விடுதலை கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே செங்கடலே அவர்களுக்கு முன்பாக எதிர்த்து நின்றாலும் ஒரு வழியை திறந்து உம்முடைய பிள்ளைகளுக்காக பாதைகளை செவ்வையாக்குவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் இணைந்து உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை போற்றுகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீங்க செய்ய போகிற மகத்துவமான காரியங்கள், நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க போகிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றியோடு உம்மை போற்றி துதித்து ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே. பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி எங்கள் புகலிடமே, எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே, பெருங்கன்மலையின் நிழலே. எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே, பெருங்கன்மலையின் நிழலே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி
பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே. செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயமேடு போகும் மாலே. எங்கள் பராக்கிரமே பலனும் நீரே, ஜெயமேடு போகும் மாலே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே.